வணக்கம் லீடர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சி இதுக்காக நம்ம மை வேறு எம்ஐ ஸ்ப்ரே மை சித்ரா க்ரோ மேஜிக் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவிட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த கொசு இந்த மாதிரியான இதெல்லாம் தொந்தரவெல்லாம் இல்லை. காய்னால பூவெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ நிறைய செடி வந்து இந்த புழுவெட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போதைக்கு செடி பழுப்பு நிறமாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் தளவை எடுத்து கொஞ்சம் செடி வந்திருக்கு, தளவெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் எப்படின்னு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்துச்சு, தளவை எடுக்காமல். இதெல்லாம் கொஞ்சம் மாறி தளவை எடுத்துகிட்ருக்கு. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சு விட்டது தான். இந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவெல்லாம் கிடையாது, இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு நல்லாவே. ஏகமாக கிட்டத்தட்ட ஒரு 80% போட்டிருக்காங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தோட்டத்துக்காரவங்களையே கேட்கலாம். சொல்லுங்கக்கா. இப்போது கத்திரிக்கு கொடுத்துருந்தோம், ஒரு 4 பொருள் கொடுத்தோம். எம்ஐ ஸ்ப்ரே கொடுத்தோம், க்ரோ மேஜிக் கொடுத்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மை சித்ரா மை வீர் கொடுத்தோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ ஓகே, இப்போ ஒரு போன வியாழக்கிழமை அடிச்சிங்க இல்லையா? இன்னொரு 8 நாள் கழித்து நம்ம மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ அடிச்சுக்கலாம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். நல்லா காய் நல்லா இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். இல்லை பூக்க ஆரம்பிக்குது. இதில் அன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்குது. கொஞ்சம் தலைவெல்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்துச்சு, இப்போ தலையெல்லாம் கொஞ்சம் பச்சை நிறமாக மாறி இருக்குது. Okay, thank you leaders.